ஹாய் வெல்கம் டு இண்டி சோ ஸ்டுடியோ. இன்னைக்கு பேக் டு பேசிக் சீரீஸில் பூட் கட் ஆர் பெல் பாட்டம் பேண்ட் தான் நான் இன்னைக்கு பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கான ஆல்ரெடி நான் வந்து ஸ்டாண்டர்ட் நேரோ பேண்ட்டோட சார்ட் நான் கொடுத்துருந்தேன். அந்த லிங்க் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கான்னு தெரியல, பட் என்னோட கூகுள் டிரைவில் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்ஸை நான் எப்படி எடுத்தேன், ஏன்னா ஒரு ஒரு சைஸ்க்கும் நான் ஒரு ஒரு பாடியில் வச்சு நான் மெஷர்மெண்ட் எடுத்து போடல. ஜஸ்ட் அ ஃபியூ கேல்குலேஷன். அது வந்து இது ஒரு குயிக் ரெஃபரன்ஸுக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன். இது வந்து ஆன் த டாட் இது எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணோன்னு அப்படின்னு இல்லை. ஜஸ்ட் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணதுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த சார்ட். ஸோ அதர்வைஸ் இப்போ இந்த சார்ட் வந்து வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யூஸ்வலாக எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் எடுக்க போகிற டோட்டல் பேண்ட்டோட லென்த் வந்து 37. இதை வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன் 1 ஃபார் வேஸ்ட் பேண்ட். வித்தவுட் த வேஸ்ட் பேண்ட் எனக்கு 36 நான் இதில் டிராஃப்ட் பண்ணணும். அண்ட் வேஸ்ட் வந்து எனக்கு இதில் 38 இருக்குது. நான் 38 நான் எடுத்துக்கிறேன். 38 இன்ச்சஸ் வேஸ்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். அண்ட் ஹிப்புக்கு 44 தான் ஆஸ் யூஷுவல் இதில் இருக்கிற மாதிரியே. அண்ட் தை ரவுண்டும் எனக்கு ஆல்மோஸ்ட் 27 வருது. பட் 28 இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நல்லாயிருக்கும். நான் அதனால் 28 எடுத்துக்கிறேன். அதாவது இந்த சார்ட்டில் நான் ஹிப் சைஸ் 44க்கு நான் எடுக்கிறேன். நான் மெயினாக பேஸ் பண்ணி இப்போ தான் எடுப்பேன். ஏன்னா சின்ஸ் இது வந்து வைடஸ்ட் பார்ட், ப்ளஸ் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். எனக்கு க்ராட்ச்லேயோ இல்லை ஹிப்பில் வேஸ்ட்டில் எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்தால் நான் அந்த பேண்ட்டை திருப்பி போடவே மாட்டேன். ஒரே ஒரு வாட்டி போட்டு அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கவே மாட்டேன் வெளியில். ஹிப்பு நான் தை வந்து நான் எழுதிட்டேன். நீ ரவுண்ட் வந்து நான் டைரெக்டாக பாடியிலேருந்து எடுக்காமல் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். நீ ரவுண்டு கால்குலேஷன் வந்து ஹிப் பை 2.5. ஸோ இப்போ வந்து எனக்கு 44. ஸோ 44 பை 2.5 17.6 வருது. நான் கொஞ்சம் ஹையர் சைட்லேயே எடுக்கிறேன். தட் இஸ் 18 இன்ச்சஸ் நான் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் 1 இன்ச் ஈஸுக்கு. ஸோ 19 இன்ச்சஸ் டோட்டலாக எனக்கு வருது. நான் வந்து என்னோட நீயை மெஷர் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் இந்த இதுதான் வரும். அப்ராக்சிமேட்டாக இந்த 19 இன்ச்சஸ் தான் வரும். அதனால நான் அப்படியே எடுத்துடுறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் லூஸ் இருக்கணும். இப்படி மடக்கும் போது அப்படியே டைட்டாக பிடிக்கக்கூடாது. அதனால நான் லூஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அண்ட் பாட்டம் ரவுண்ட் வந்து தை ரவுண்டை விட -1 இன்ச் எடுத்துக்கலாம். இல்லை தை ரவுண்டு தட் இஸ் தை டிவைடட் பை 4 எடுத்தீங்கன்னா 7 இன்ச்சஸ் வரும். எய்தர் 7 இன்ச்சஸ் எடுக்கலாம், இல்லை ஆர் 7 - 1ம் எடுக்கலாம். நான் பார்க்குறேன் இதில் டிராஃப்ட் பண்ணும்போது ஷேப் வந்து எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நான் டிசைட் பண்ணுறேன். அண்ட் இதையும் நீங்கள் பாட்டம் ரவுண்ட் இன்னும் நல்லா ஃப்ளாராக ட்ரமாட்டிக்கலாக இருக்கணும் அப்படின்னா ப்ளஸ் ஒரு 1 இன்ச் ஆர் 2 இன்ச் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே போச்சுன்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ உங்களோட தைக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கிற மாதிரி தான் நீங்கள் பாட்டம் ரவுண்ட் எடுக்கணும். அண்ட் கிராச் டெப்த் வந்து hip by 4, that is 11 inches. 11 inches -1 வந்து வேஸ்ட் பேண்டுக்கு போயிடும். ஸோ 10 இன்ச்சஸ் வரும். பட் 10 இன்ச்சஸ் வந்து நான் எடுக்க முடியாது. 10.5 அந்த மாதிரி எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு நல்லா ஒரு ஈஸாக இருக்கணும். அதனால் நான் 10.5 எடுத்துக்கிறேன். தட் இஸ் மைனஸ் த பெல்ட். ஸோ இன்க்ளூடிங் பெல்ட் பண்ணோன்னா கிராச் டெப்த் வந்து 11.5 வரும். நல்லாவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃப்ரண்ட் கிராச் எக்ஸ்டென்ஷனுக்கு ஹிப் பை 20 எடுக்கிறேன். ஸோ 44 பை 20 அப்படின்னா 2.2 வருது. 2.2 ஆர் 2.25 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேக் கிராச் எக்ஸ்டென்ஷனுக்கு ஹிப் பை 10.
ஹிப் வந்து 44/10ன்னா 4.4 வருது. நான் அப்படியே 4.4ஆவே எடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து 4.4 ஆஃப் 4.5 4.5 எடுத்துக்கலாம். அண்ட் இங்கேயும் 2.25 எடுத்துக்கிறேன். கிராச் டெப்த் வந்து இதை விட 1/2 இன்ச் ஜாஸ்தி வரும். ஸோ நான் வந்து 10.5 ப்ளஸ் 1/2 இன்ச் எடுத்துக்கிறேன். டோட்டலா 11 இன்ச்சஸ் வரும். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இது எல்லாமே ஐ மீன் நாட் எல்லாமே வேஸ்ட் அண்ட் ஹிப் மட்டும் பை 4 பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் பை 4 அப்படின்னு பண்ணா 38 டிவைடட் பை 4 9.5 பிளஸ் 1 இன்ச் ஈஸ் 10.5 வருது. ஈஸ் இங்க தேவையில்லை, பட் பேண்ட் வந்து டிராஃப்ட் பண்ணும்போது பார்க்கலாம். ஏன்னா நான் எடுக்கும் போதே ஹிப்பு தான் எடுப்பேன், வேஸ்ட் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி 44 டிவைடட் பை 4 இஸ் 11 இன்ச்சஸ் பிளஸ் ஈஸ் 12 இன்ச்சஸ். அவ்வளோதான். இது வந்து டிவைடட் பை 4 7 இன்ச்சஸ் வரும். அண்ட் அதே மாதிரி நீயோட டிவைடட் பை ஸோ நீ டிவைடட் பை 4 19 டிவைடட் பை 4 வந்து 4.75 வருது. ஸோ நான் இதை அப்படியே எடுத்துக்கிறேன். அதுவும் அண்ட் எஸ் இதை வந்து அப்படியே 6 எடுத்துக்கலாம். 6 இந்த பக்கம் 6 இந்த பக்கம் ஒரு 7 அந்த பக்கம் 7 இந்த பக்கம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் ஒன்ஸ் நான் வந்து இது டிராஃப்ட் பண்ணும்போது இந்த கால்குலேஷன்லாம் எங்கெங்க வரும்னு நீங்க பார்த்தா உங்களுக்கே தெரியும். இங்க நான் 2 ஷீட் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரண்ட் இதை நான் டிராஃப்ட் பண்றேன். யூஸ்வலா போன டிராஃப்டிங்லலாம் உங்களுக்கு தெரியும், நான் இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பட் இதுக்கு வந்து நான் மிட் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி பண்ண போகிறேன். அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதை ஃபோல்ட் பண்ணால் போதும். இந்த லைனும் அண்ட் இந்த இதில் இருக்கிற லைனும் வந்து மீட் பண்ணால் போதும். ஸ்ட்ரெயிட்டாக கிடச்சிடும். மிட் பாயிண்ட் கிடச்சிச்சு. இங்கே நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு பேஸ் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே சீம் அலவன்ஸ் எல்லாம் வரும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்க சீம் அலவன்ஸ், அதாவது பாட்டம் ரவுண்டுக்கு சீம் அலவன்ஸ் எய்தர் 2 இன்ச்சஸ் போகலாம் இல்லை 1.5 இன்ச்சஸ் போகலாம். நான் இங்கே வந்து 1.5 இன்ச் மட்டும் எடுக்கிறேன். இந்த 3 பாயிண்ட்ஸையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து என்னோட பேண்ட் லென்த் தட் இஸ் மைனஸ் த பேஸ் பேண்ட் 36 இருக்கு. ஸோ 36 நான் எடுத்துக்கிறேன். 36 இங்கே வருது. அண்ட் அதே மாதிரி இந்த சைடையும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபுல்லாக என்னால் கவர் பண்ண முடியல, பட் உங்களுக்கு ஐடியா புரியும். இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் கிராச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கிராச் வந்து என்னோட எக்ஸாக்ட் கிராச் டெப்த் வந்து 10.5. ஸோ 10.5 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 சைடையும் மார்க் பண்ணிவிட்டு லைன் ஐ மீன் இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த சைடு வந்து கிராச் வரும், இந்த சைடு வந்து கர்வாக வரும். ஹிப் ரவுண்டு வந்து நான் இங்கே மார்க் பண்ணோம். ஹிப் ரவுண்ட் வந்து இங்கே 12 இருக்குது. ஸோ 12 வந்து நான் இந்த பக்கம் 6 அந்த பக்கம் 6ன்னு நான் பிரிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் ட்ரா பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இங்கே கிராச் எக்ஸ்டென்ஷனுக்கு ஃப்ரண்ட் கிராச் எக்ஸ்டென்ஷனுக்கு நான் 2.25 கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். 2.25 இங்கே வருது. இந்த லைனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு கர்வ் ஸ்கேல் வச்சு கர்வாக ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே 1.5 இன்ச் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறேன். இங்கே வருது, எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் இந்த பாயிண்ட் அண்ட் இந்த பாயிண்ட்டையும். ஸோ டோட்டலாக 14.25 வருது. தாராளமாக வந்து என்னோட தைக்கு கரெக்டாக பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நான் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கலை. ஸோ நீ வந்து எந்த இடத்துல வரும்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த லைனோட அண்ட் இந்த லைனோட மிட் பாயிண்ட் நான் கண்டுபிடிப்பேன். ஸோ லைக் திஸ் இப்படி வச்சு இது மெஷர்மெண்ட் எல்லாம் நீங்கள் பண்ண தேவை, ஜஸ்ட் மிட் பாயிண்ட் எடுத்தால் போதும். இதுதான் மிட் பாயிண்ட். அண்ட் இங்கேருந்து நான் 1.5 இன்ச் மேலே மார்க் பண்ணுறேன். இது ஒரிஜினல் நீ லென்த் இருக்கும், எனக்கு இதுக்கு மேலே தான் வேணும். ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது எனக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக வரணும், அதனால் நான் வந்து
ரிஸ்க் எடுக்காம நான் இப்படியே மெஷர் பண்ணி பார்க்குறேன். இல்லை இங்கேருந்து கூட பண்ணலாம். 11 1/8 வருது. ஸோ 11 1/8 நான் இப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நீ லைன். இந்த வந்து ரவுண்ட் மெஷர்மெண்ட்ஸை மார்க் பண்ணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் நீ எடுத்துக்கிறேன். நீ வந்து 4.5, இந்த சைடு 4.5, இந்த சைடு 4.5 அந்த மாதிரி எடுக்கணும். சாரி 4.75 எடுக்கணும். அதனால் நான் இங்கே வச்சுக்கிறேன் 4.75 இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மிட் பாயிண்ட்லேருந்து 4.75 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பாட்டம்க்கு வரும்போது நான் சொன்னேன் இல்லையா, இதர் 7 or 6. நான் பார்க்குறேன் 6ன்னா நல்லா இப்படி வருது. ஓகே 6 நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு தோணுது. ஸோ நான் 6 எடுத்துக்கிறேன். இப்போ வந்து என்னன்னா இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணணும். இப்போ லெக் கர்வ் எடுத்துக்கிறேன். லெக் கர்வ் நான் வாங்கிட்டேன் ஃபைனலி. அண்ட் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த கிராச் லைன் இருக்கு இல்லையா, இங்கேயும் ஃபர்ஸ்ட் நான் கனெக்ட் பண்ணுறேன். இந்த எட்ஜிலேருந்து நான் வச்சு கனெக்ட் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் டு பாட்டம் ரவுண்டு கனெக்ட் பண்ணுறேன் அந்த லைனுக்கு. ஸோ இப்படியே வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஷேப் ஓகேன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் மேலே கூட வச்சு பண்ணலாம். நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி அந்த சைடும் பண்ணணும். இங்கேருந்து நான் இப்படி எடுத்துகிட்டு வரேன். அண்ட் அதே மாதிரி இங்கேருந்து இங்கே கொஞ்சம் கர்வ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். அண்ட் இங்கே வந்து இப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே வந்து நான் டாட் வைக்க போகிறேன். இந்த பேண்ட்டோட ஐடியா என்னன்னா, ஃப்ரண்ட்ல வந்து கேன்வாஸ் வைக்கிற மாதிரி அண்ட் பேக்ல எலாஸ்டிக் வைக்கிற மாதிரி. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா, எனக்கு டாட் வைக்கணும். அப்போதான் என்னோட வேஸ்ட்ல போய் கரெக்டா சீட் ஆகும். இந்த லைன் வந்து நான் இப்படி ஸ்லாண்டா டிரா பண்ணியிருக்கறதுனால நான் என்னோட டாட்டையும் நான் ஸ்லாண்டா தான் எடுக்க முடியும். இன்கேஸ் நான் இப்படியே வச்சிருந்தேன்னா நான் இப்படியே டாட் மெஷர் பண்ணி டிரா பண்ணியிருப்பேன். பட் என்னோட லைன் ஸ்லாண்டா இருக்கு. அதனால நான் ஸ்லாண்டிங்கா தான் எடுக்க முடியும் டாட்டை. இப்படி எடுத்துக்கிறேன். இங்க இருந்து எனக்கு 4 inches நான் எடுத்துக்கிறேன். எனக்கு 3.5 to 3 or 3.5 to 4 அது வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கு மேல வேண்டாம். 4 நான் எடுத்துக்கிறேன். டாட் விட்த் எவ்வளவு வேணும்னா 0.75 நான் எடுக்கிறேன். 0.75 அண்ட் இங்கோ 0.75. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் மெஷர் பண்ணேன்னா 5.25 வருது. அண்ட் 5.25லேருந்து இங்கே போனேன்னா எனக்கு 10.5 வருது. ஸோ நல்லாவே எனக்கு தாராளமாக இருக்கும். அதனால் நான் அப்படியே விட்டுடுறேன். அண்ட் இங்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கரெக்டாக 14.725 வருது. நல்லாவே தைஸ் வந்து கரெக்டாக லூஸாகவே இருக்கும். சீம் அலவன்ஸ் நான் இப்போ ட்ரா பண்ணுறேன். சீம் அலவன்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லா பேண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி தான் 1/2 inch தான் எடுப்பேன். அண்ட் இங்கே ஒன்று நான் மறந்துட்டேன். இது ஸ்லைட்டாக ஒரு ஷேப் கொடுக்குறேன். 1/2 inchக்கு எடுத்து அண்ட் எய்தர் இந்த இதையும் யூஸ் பண்ணலாம். இப்படி வச்சு ஸ்லைட்டாக தான் கொடுக்குறேன். ரொம்பலாம் நான் தரலை. சப்போஸ் இந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்ததுன்னா நீங்கள் இதை விட்டுடலாம். இது பார்க்கறதுக்கு நல்லா கர்வாக இருக்கிறதுனால நான் இப்படியே விட்டுடுறேன். ஸோ இந்த கர்வ் மட்டும்தான் நான் இப்போ எடுப்பேன் கன்சிடரேஷனில். இது ஸ்ட்ரெயிட் லைன் நான் எடுக்க மாட்டேன். அதை வச்சே நான் சீம் அலவன்ஸ் எடுத்துடுறேன். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃபிட்டிங்காக வர ரூட் கட் இல்லை. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது மோஸ்ட்லி 90% or 99.1% வந்து காட்டன் தான் நான் போடுவேன். எனக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகாது இல்லையா காட்டன். அதனால நான் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக தான் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்து
ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல் அப்படின்னா அதுக்கு தனியா மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதாவது கொஞ்சம் கரெக்ட்டா எடுக்கிற மாரி இருக்கும் மெஷர்மெண்ட். அதனால நான் அந்த அவ்ளோ காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட்டுக்கெல்லாம் நான் இப்போ போல. ப்ளஸ் எனக்கு நான் வந்து ஸ்ட்ரெச்சி கார்மெண்ட்ஸோட நான் ஸ்டிச் பண்ணதில்ல. அதனால அது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட விட்டுர்றேன். பட் காட்டனுன்னு வந்தா, இந்த மாரி கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்தா தான் புடிச்சு இழுக்காம இருக்கும். அண்ட் இப்போ நான் இது ஃப்ரண்ட் வந்து நான் கட் பண்றேன். கட் பண்ணும்போது இந்த சைடெல்லாம் நான் கட் பண்ண மாட்டேன். தட் இஸ் அவே ஃப்ரம் அது ஆப்போசிட் சைட் ஆஃப் கிராச் வந்து நான் கட் பண்ண மாட்டேன். இதெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா, எனக்கு கிராச் சைட்ல இருக்கிறது மெஷர்மெண்ட்ஸ் எனக்கு வேணும். ஸோ, அதனால நான் அப்படி பண்றேன். ஸோ, இன்னொரு ஷீட்ட எடுத்துக்கிட்டேன் பின்னாடி. அண்ட் இந்த பாட்டம்ல நான் பைண்டர் கிளிப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ, எனக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும்னா, இந்த சைடு எனக்கு வேணும், இந்த சைடு வேணும், அண்ட் இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவா எடுப்பேன். கிராச் சைடு மட்டும். ஸோ, பேக் கிராச் வந்து 1/2 இன்ச் ஜாஸ்தி தான். அதனால இதுல இந்த ஸ்கேல்லயே 1/2 இன்ச் மெஷர்மெண்ட் இருக்கு. நான் அத வச்சே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் கீழ. அண்ட் அதே மாரி இந்த லைன் இருக்கு இல்லையா? கிராச் லைன் அதையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த 2 லைனையும் நான் ஜாயின் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த லைனும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இங்க இருந்து எனக்கு 4.5 எடுக்கணும். ஸோ அதை நான் இங்கே எடுத்துக்கிறேன். அண்ட் 2.5 நான் இங்கே எடுத்து இப்போ இந்த லைன் கனெக்ட் பண்ணோம். பட் கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்டோட ஹிப் லைன் இருக்கு இல்லையா? அங்கேருந்து நான் 2.5 மேலே எடுக்கிறேன். இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா? அங்கே நான் கனெக்ட் பண்ணுவேன். அதாவது ஃப்ரண்ட்டோட இந்த ஹிப் லைன் இருக்கு இல்லையா? அந்த ஆப்போசிட் சைடில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே ஃப்ரண்ட்டோட டிராஃப்டிங் இருக்கிறதுனால எவ்வளோ வரைக்கும் ட்ரா பண்ண முடியுமோ அது வரைக்கும் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் கிடைச்சாச்சு. ஸோ ஃபோல்ட் பண்ணி இந்த லைன் டு இந்த லைன் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் ஜாயின் பண்ணிருக்கேன். அப்புறம் இந்த லைன் டு இந்த பாயிண்ட் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் கர்வ்ல. திருப்பியும் அதே பொசிஷனுக்கு எடுத்துட்டு வந்துட்டேன். இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இதை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இங்கே வந்து நான் 1.5 நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். 1.5 to 2 inches எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். பட் 1.5 போதும். ஒரிஜினல் லைன்லேருந்து தான் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த சீம் அலவன்ஸ்லேருந்து இல்லை. ஒரிஜினல் இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா? அதுலேருந்து தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். ரெட்லேருந்து இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இங்கேயும் அதே மாதிரி 1.5 நான் எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே நான் எக்ஸ்டெண்ட் பண்ணல, இது பண்ணிக்கிறேன். அப்படிதான் ஈஸியாக இருக்கும். இங்கே இருந்து 1.5 இங்கே வருது. அண்ட் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சேம் வே இந்த லைனையும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். லைட்டாக இப்படி கர்வ் போட்டுக்கோங்க. அண்ட் அவ்வளோதான். இது எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அங்கேயும் நான் 1.5 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது நான் சீம் எலமெண்ட்ஸ் தரது இங்கேயும் மட்டும்தான் தருவேன். இப்போ நான் பேக்லேயும் டாட் தரணும். அதனால் மிட் பாயிண்ட் எதுன்னு நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மிட் பாயிண்ட்லேருந்து இப்படி வருது லைன். ஸோ ஐ மீன் லைன் இப்படி போகுது இல்லையா? ஸோ அந்த லைனுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் 4 inches எடுத்தேன். அதே மாதிரி இங்கே 4 inches. அதே மாதிரி
0.75 அண்ட் 0.75 எடுத்துக்கிறேன். இங்க கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் நான். அப்பதான் ட்ரேஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சேம் வே இதுக்கும் அதே மாதிரி. அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. இன்னும் நான் கட் தான் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த சைட் கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நான் எடுத்துடுறேன். பேக் மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஃப்ரண்ட். ஹிப் சைஸ் 44க்கு நான் எடுத்திருக்கேன். அண்ட் வேஸ்ட் சைஸ் வந்து 38க்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் நான் எழுதிக்கிறேன். இது பேக். ஹிப் சைஸ் 44, வேஸ்ட் 38க்கு. ஸோ இது வந்து என்னோட சைஸ்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி டிராஃப்டிங் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பேக் டு பேசிக்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டிலும் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ண பார்க்குறேன். பாய்.